friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல காலிஃப்ளவர் வச்சு அருமையான ஒரு சூப் ரெடி பண்ண போறோம். இது வந்து டயட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா நிறைய காய்கறிகள்லாம் சேர்க்க போறோம். அது மட்டும் இல்லாம காலிஃப்ளவர் வச்சு தான் நம்ம வந்து பேஸ் ரெடி பண்ண போறோம். இது வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அதனால நிறைய நேரம் வந்து பசி தாங்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த காலிஃப்ளவர் பேஸ் ரெடி பண்ணனும். அதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 பல் பூண்டு, கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பவுல் நிறைய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி உதிர்த்ததுக்கப்புறம் அளந்து பார்க்கும்போது 400 கிராம் இருந்துச்சு. ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரில் 1 வரும். இந்த காலிஃப்ளவர் வெங்காயம் எல்லாம் வந்து நல்ல ஒரு ரோஸ்ட் ஆகி வரணும். லைட்டாக வந்து அது ரோஸ்டட் காலிஃப்ளவராக இருக்கும்போது அந்த கலரும் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ரோஸ்டட் காலிஃப்ளவர் வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு நம்ம அதை ரோஸ்ட் பண்ணும்போது அந்த கலர் நல்லா டெவலப் ஆகும் நமக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா காலிஃப்ளவர் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது வந்து கிட்டத்தட்ட 125 கிராம் போல் இருந்துச்சு. அதை வந்து 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ரஃபாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து 4 கப் தண்ணி. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் உப்பு, நான் தேவையான அளவு உப்பு. கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் அந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா அப்படியே சாஃப்டாக வெந்து வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த காலிஃப்ளவர் எடுத்து பார்க்குறப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு எவ்வளோ நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து திட்டு இல்லாமல் நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். பொதுவே இந்த மாதிரி சூப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பால் அப்புறமா வந்து அதை கெட்டி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் மாவு பொருட்கள் சேர்த்து அதை கெட்டி பண்ணுவோம். ஆனால் இந்த காலிஃப்ளவர் சூப்பில் இந்த பேஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால வந்து எக்ஸ்ட்ரா கேலரி ஆட் ஆகாது. இதுவுமே வந்து நல்லா க்ரீமியாக நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ நம்ம வந்து காயெல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 பல் பூண்டு, அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 போல் வெங்காயம், அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7-8 மஷ்ரூம் போல் எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் சேர்க்கும் போது சூப்புக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மஷ்ரூம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. அப்படி நல்லா ரோஸ்டடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு கேரட், அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை கலந்ததுக்கப்புறமா மீதி நமக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கப் போல் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் இல்லைனா ஃப்ரோசன் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 1/2 கப் போல் ஸ்வீட் கார்ன், அப்புறமா வந்து கொஞ்சம் ப்ராக்கலி, இல்லைனா வந்து நமக்கு அந்த கொடைமிளகாய் பிடிக்கணும் நம்ம அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவுமே வந்து சூப்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் ஆட் பண்ணும். இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலாவுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே அந்த காலிஃப்ளவர் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போதும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக போதும், ஏன்னா அந்த சூப்லேயுமே நம்ம நிறைய தண்ணியாக தான் இருக்குது. சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவர் பேஸ், அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் வேகணும். அப்போ தான் வந்து அந்த சூப் எப்போவுமே வந்து எல்லாம் சேர்ந்து வெந்து வரும்போது அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நமக்கு வந்து நல்லா இறங்கி கிடைக்கும். அதனால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சூப் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை, வாசனை நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பாலோ மாவு பொருட்களோ எதுவுமே சேர்க்கல. இதுவே வந்து நல்ல க்ரீமியாக நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது மேலே வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற ஏதாவது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்த ரோஸ்டட் வேர்க்கடலையே லேஸாக சேர்த்துருக்கேன். அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு க்ரன்ச்சுக்காக தான். சடா, அவ்வளோதான். நம்மளோட க்ரீமியான காலிஃப்ளவர் சூப் ரெடியாக இருக்குது. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு 3லேருந்து 4 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.